Supreme God, Divine Father, Divine Mother, our beloved and respected teacher, Grandmaster Chok Sui, Maha Guruji Mailing, all the great ones. Holy Gurus, Holy Masters, Saints, Archangels, Holy Angels and Spiritual Helpers, எங்கள் அனைவருக்கும் இந்த அற்புதமான வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி. எங்கள் அனைவரையும் நல்வழிப்படுத்தியமைக்கு நன்றி. நல் உடல் ஆரோக்கியத்தினாலும் நீண்ட ஆயுளினாலும் ஆசிகள் வழங்கப்பட்டமைக்கு நன்றி. செல்வமும் செழிப்பும் எங்கள் அனைவருக்கும் அபரீதமாக நீங்கள் அருளியமைக்கு நன்றி. உங்கள் கருணைக்கும் அன்பிற்கும் மனமார்ந்த நன்றி. அன்பான இறைவா, நன்றி முழு நம்பிக்கையுடன். We thank you in full faith. மெதுவான உள்சுவாசம் செய்யுங்கள், மெதுவான வெளிசுவாசமும் செய்யுங்கள். Inhale slowly, exhale slowly. When you are comfortable, you may gently open your eyes with a big smile on your face. உங்கள் இயல்பான நிலைக்கு நீங்கள் திரும்பிய பின் உங்கள் முகத்தில் சிறு புன்னகையுடன் உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். நமஸ்தே. உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான புக் ரீடிங் செஷனுக்கு உங்க வெல்கம் பண்றோம். ஸோ ஈவினிங் செஷன் வந்து இட் கம்ஸ் வித் மெடிடேஷன் ஆன் ட்வின் ஹார்ட். ட்வின் ஹார்ட் தியானம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சில பியூரிஃபிகேஷனுக்காக நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம மைண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்காக சில ஸ்டடி செஷன்ஸ் வச்சிருக்கோம். ஸோ எவ்ரி வீக் எவ்ரி டே வந்து நம்ம வேரியஸ் டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். டுடேஸ் டாபிக் என்னன்னா த ரியல் பவர். நம்ம உண்மையிலே சக்தி வாய்ந்த மனிதர்களாக ஆகணும் அப்படின்னா நமக்கு என்ன சில குவாலிட்டிஸ் வேணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக்சுவலி கிராண்ட்மாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பவர் கம்ஸ் த்ரூ பியூரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அப்போ பவர் உங்களுக்கு வேணும்னா நம்ம என்ன செய்யணும்னா we should become very pure. இப்போ பவர் அப்படிங்கிற சென்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நம்ம இது நிறைய விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து சக்தி ஒரு ஆற்றல். நிறைய சக்தியை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வேணும், நமக்கு நிறைய தூய்மையாக இருந்தால் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜியை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ பவர் கம்ஸ் த்ரூ பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பியூரிஃபிகேஷன் சொல்லும் போது இட் கம்ஸ் இன் 2 ways. ஒன்று பிசிக்கல் பியூரிஃபிகேஷன், இன்னொன்று இன்னர் பியூரிஃபிகேஷன். சரியா? அக தூய்மையும் முக்கியமானது, புற தூய்மையும் முக்கியமானது. ஸோ நீங்கள் தியானங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆன்மீக பாதையில் போகும்போது உங்கள் பாடியை வந்து நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணும். ஏன்னா உடம்பு தான் இந்த சக்தியை வந்து உள்வாங்குற கண்டெய்னர் மாதிரி. பாத்திரம் வந்து இந்த உடம்பு தான். அப்போ தெய்வீக சக்தி எங்கே வந்து இறங்குது? நம்ம உடம்புல தான் இறங்குது. அப்போ உடம்பு தூய்மையாக வச்சுக்கிறது முக்கியமானது. Why do you have to purify the body? So மேத்யூல வந்து பைபிள்ல வந்து ஒரு வாசகம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? You do not put new wine in an old wine bag. If you do, the old wine bag is already stretched. Therefore, பழைய பை தோல்னால் ஆன செய்யப்பட்ட பை. அந்த காலத்துல வந்து பை இருக்குல்ல, பேக்ஸ். இதுல வந்து வாட்டர் கண்டெய்னரா இருந்தாலும் சரி, இல்ல பைகள் ஏதாவது பொருள் வச்சிருக்கிற பையா இருந்தாலும் சரி, எந்த மெட்டீரியல்ல பண்ணாங்கன்னு பார்த்தா தோளால ஆயுதம் பண்ணாங்க. தோள்கள், அதாவது மாடு ஆடு அந்த அனிமல்ஸுடைய ஸ்கின் எடுத்து அந்த ஸ்கின் வச்சு தான் பேக்ஸ் பண்ணாங்க. அப்ப பைபிள் என்ன கொடுத்துருக்காங்க? ஓல்டு வைன், பழைய வைனை வந்து நீங்க நியூ வைனை வந்து பழைய பையில ஊத்துனீங்கன்னா அந்த பை என்ன ஆயிடும்? பர்ஸ்ட் ஆயிடும். எதனால? ஓல்டு வைன் பேக் வந்து ஏற்கனவே ஸ்ட்ரெச் ஆகி இருக்கும். சரியா? அப்ப ஸ்ட்ரெச் ஆகி இருக்கிறனால நம்ம அதுல போய் நம்ம ஊத்துறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அது வந்து பர்ஸ்ட் ஆயிடும். அப்ப நம்ம ஊத்தக்கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. சரி, நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா the old bag is already stretched. Therefore, if you put new wine which is still fermenting, அந்த புது பழச்சாறுல வந்து ஏற்கனவே ஃபெர்மெண்டேஷன் நடந்துட்டு இருக்கும். அப்ப அந்த ஸ்டேஜ்ல நீங்க அந்த பேக்ல கொண்டு போய் அந்த நியூ பழைய பேக்ல ஊத்துனீங்க அப்படின்னு சொன்னா அந்த பேக் என்ன ஆயிரும்னா அந்த பேக் வந்து பர்ஸ்ட் ஆயிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏற்கனவே ஸ்ட்ரெச் ஆயிட்டனால பர்ஸ்ட் ஆயிடும். அதே மாதிரிதான் நம்மளுடைய பாடி வந்து ஏற்கனவே ஓல்டான பாடி. இதுல வந்து அன்வான்ட் எனர்ஜிஸ் நிறைய வச்சிருக்கோம் இல்லையா? பிளஸ் எமோஷன்ஸ் வேற வச்சிருக்கோம், உணர்வுகள் வேற வச்சிருக்கோம். unless you purify the body, உங்க உடம்பை நீங்க தூய்மை பண்ணலைன்னா you will get sick. அப்ப தியானங்கள் ஆரம்பிச்சனால நீங்க சிக் ஆகல, உடம்பை நீங்க சரிவர பராமரிக்காதனால உங்க பாடி சிக் ஆகுது. அப்ப பாடியை நீங்க நல்லா பராமரிக்கிறது முக்கியமானது. உடம்பை எப்படி நான் பராமரிக்கிறது? வெரி சிம்பிள். நீங்க ஒரு வண்டி வச்சிருக்கீங்க, அந்த வண்டியை நீங்க எடுக்கவே இல்லை, அந்த காரை நீங்க ஓட்டுறதே இல்லை. அப்ப அந்த கார்ல இருக்க இன்ஜின்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும்? ஜாம் ஆகி நிற்கும்ல. அப்ப என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் வண்டியை வந்து நீங்க ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் ரேடியேட்டரை ஓட விடணும். அப்பதான் அந்த வண்டி ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வரும். அதே மாதிரிதான் நம்ம பிசிக்கல் பாடிக்கு நீங்க கொஞ்சம் அசைவுகள், கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்தீங்கன்னா தான்
பாடி வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வரும். ஸோ நீங்க குண்டலினி சிண்ட்ரோம் வராம நீங்க தப்பிக்கணும்னா they may manifest as insomnia. சில நேரங்கள்ல உடம்பு நல்லா தூய்மையா இல்லைன்னா என்ன மாதிரி வெளிப்படும் கேட்டீங்கன்னா தூக்கமின்மையாக வெளிப்படும். கிரானிக் ஃபெட்டிக், ரொம்ப பாடி டயர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸ்கின் ரேஷஸ், தோள்கள்ல சில நேரங்கள்ல அரிப்புகள் வரலாம். அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர் கண்டிஷன் வரலாம். ஓவர் ஹீட்டிங் ஆஃப் த பாடி அண்ட் அதர் சிம்டம்ஸ், பாடி ரொம்ப ஹீட்டாகவும் ஆகலாம். இது மாதிரி சில சிம்டம்கள் வரலாம். பிசிக்கல் பியூரிஃபிகேஷன் இன்க்ளூட்ஸ் ப்ராப்பர் டயட். அப்ப நீங்க உடலை தூய்மையா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா சரியான உணவு முறைகள் கடைபிடிக்கணும். அதே மாதிரி பிசிக்கல் எக்ஸசைசஸ் பண்ணணும். பிரீதிங், மூச்சு பயிற்சியிலையும் கவனம் வைக்கணும். எதனால? நம்ம உடம்புலயே 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒண்ணு விசிபிள் பிசிக்கல், நம்ம உடம்புல வந்து கண்ணுக்கு தெரியிற ஒரு உடல் பாகம் இருக்குது. நம்ம உடம்புல இன்னொரு பகுதி வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல. சரியா? இந்த கண்ணுக்கு தெரியிற பகுதியும் சரி, கண்ணுக்கு தெரியாத அந்த எனர்ஜி பாடியும் சரி நம்ம தூய்மை செஞ்சுக்கிறோம். அப்ப எக்ஸசைஸ் பண்ணும்போது 2 உடல்களுமே எக்ஸசைஸ் ஆகுது. பிசிக்கல் பாடிக்கு தான் நிறைய பேர் இப்ப ஜிம்மு, யோகா சென்டர்ஸ், ஹெல்த் கிளப்ஸ் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க உடம்பு எடை குறையணுமா, உடனே வாங்க, நான் ஒரு ஸ்பெஷல் செஷன் 2000 ரூபாய் மாசம் கட்டினீங்கன்னா உங்க உடம்பு எடையை குறைச்சிடுறேன்னு சொல்லுவாங்க. கரெக்ட்? அப்படின்னா அவங்க எதுல கவனம் வைக்கிறாங்க? விசிபிள் பிசிக்கல் பாடியில கவனம் வைக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? உடம்புல 2 பகுதி இருக்குது. ஒண்ணு கண்ணுக்கு தெரியுது, இன்னொன்னு நம்ம கண்ணுக்கு தெரியல. இரண்டையுமே நம்ம என்ன செய்யணும்? நம்ம தூய்மைப்படுத்தணும். அப்ப பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது அவேர்னஸ் 2 உடம்புலையுமே வைக்கிறது அவசியமானது. ஆப் ஒர்க் அவுட் பண்றோம், வயிறெல்லாம் பிளாட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறத விட இந்த வயிற்று பகுதியில் இருக்கிற மெரிடியன்ஸ், சக்ராஸ் எல்லாம் நல்ல இயக்கத்துக்கு வரணும். என் விசிபிள் பிசிக்கல் பாடியும் சரி, இன்விசிபிள் பாடியும் சரி நல்லாகும் நம்ம நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? உடம்பு நல்லாகும். அப்ப இது ரொம்ப முக்கியமானது. சில உணவு முறைகளை நீங்க தவிர்க்கிறது அவசியமானது. சரியா? எந்த மாதிரி உணவு முறைகள்? போர்க் சாப்பிடக்கூடாது, பன்றி மாமிசம் சாப்பிடக்கூடாது, மீட் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கறி இருக்கு இல்லையா, கறி டேஸ்டியா இருந்தா கூட அதிகமா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அதுல ரெட் பிரானா இருக்கும். பட் நாட் டூ மச். நீங்க கொஞ்சமா எடுத்துக்கலாம், அதிகமா எடுத்துக்காதீங்க. யூ ஆல்சோ ஹேவ் டு அவாய்ட் ஈட்டிங் ஃபிஷ் விதவுட் ஸ்கேல்ஸ். செதில் இல்லாத மீன்களும் சாப்பிடாதீங்க. எந்தெந்த மீன்களுக்கெல்லாம் செதில்கள் இல்லையோ அந்த மீன்களை நீங்க தவிர்த்திருங்க, அதுதான் நல்லது. எதனாலன்னா செதில் இல்லாத மீன்கள்ல அதிகமான சிகப்பு பிராணன் இருக்கும், அதுவும் நம்ம சாப்பிடக்கூடாது. எந்த மீன்கள்? ஈல் ஃபிஷ், கேட் ஃபிஷ், ஷெல் ஃபிஷஸ், இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. சரியா? இஃப் யூ கேன் பிகம் அ வெஜிடேரியன் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் பெட்டர். பெரும்பாலும் வெஜிடேரியன் டயட்ல இருக்கிறது ரொம்ப நல்லது சொல்லலாம். அப்ப நீங்க அசைவ உணவுகளை தவிர்க்கிறது முக்கியமானது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. எக்ஸசைசிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். உடல் பயிற்சி செய்யறதும் அவசியமானது. This removes old used up energy. நீங்க உபயோகப்படுத்தின சக்தியை வெளியேற்றுறதுக்கு உடல் பயிற்சி நல்லது. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்பதான் தங்கு தடை இல்லாம நம்ம உடம்புக்குள்ள என்ன செய்யும்? ஃப்ளோ ஆகும். எனர்ஜி பாடியும் பிசிக்கல் பாடியும் ரெசிஸ்டன்ஸ் வந்து காமிக்காது. இப்ப ரெசிஸ்டன்ஸ்னா என்னது? தடுப்பு காமிக்காது. டிவைன் எனர்ஜி உள்ள வரும்போது நம்ம பிசிக்கல் பாடியோ எனர்ஜி பாடியோ அந்த எனர்ஜி அலோவ் பண்ணலைன்னா நம்ம பாடி உள்ள வர முடியாதுல்ல. இப்ப உங்க வீட்டுக்குள்ள யாரோ வராங்க, நீங்க வாசல்ல நின்றுட்டு அங்கேயே அவங்களுக்கு இடமே கொடுக்கலன்னா அவங்களால உள்ள வர முடியாது இல்லையா? அப்ப நம்ம உடம்புல இருக்கிற உபயோகப்படுத்தின சக்திகள் வெளியேறலைன்னா நம்ம உடம்புக்குள்ள டிவைன் எனர்ஜி வராது. சரிங்களா? சோ நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்றது அவசியமானது. This can prepare the body for spiritual illumination or samadhi. நீங்க உங்க உடம்ப தயார்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நீங்க பிசிக்கல் பாடி என்ன செய்யணும்? நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டா வச்சுக்கணும். அப்படிதான் உங்களால என்ன செய்ய முடியும்? சமாதி நிலை அடைய முடியும். உங்களுக்கு பேர் ஒளியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. When you keep your body clean and healthy, it can withstand a greater amount of higher energy. நீங்க உங்க பாடியை சுத்தமாவும் ஆரோக்கியமாவும் வச்சிருந்தாதான் தெய்வீக சக்தி வரும். அப்ப உடல் ஆரோக்கியம் வந்து அவசியமான ஒரு தேவை. நம்ம வந்து இந்த கொரோனா டைம்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா உடம்பை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிறது உங்களுடைய டியூட்டின்னு தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய கடமை. அப்ப நல்ல உணவு முறைகள் கடைபிடிக்கிறது, நமக்கு எதெல்லாம் உடம்புக்கு சத்து கொடுக்குமோ, எதெல்லாம் உடம்புக்கு இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுமோ அதுல நீங்க கவனம் வச்சு உங்க உடம்புல நீங்க சாப்பிடுறது, சூப் குடிச்சுக்கிறது, சூடான வெந்நி தண்ணி குடிச்சுக்கிறது, அப்ப உடம்புக்கு தேவையில்லாத உணவுகளை தவிர்க்கிறது, இதெல்லாம் நம்ம கண்டிப்பா செய்யணும். சில பேருக்கு சில இது ஈஸியா இருக்கும். சில பேர் சத்தானதுன்னு சொன்னா எதனாலும் சாப்பிடுவாங்க. ஆனா சில பேரு ஜங்க் ஃபுட்டும் சாப்பிடுவாங்க, சத்தானதும் சாப்பிடுவாங்க, தேவையில்லாத உணவும் சாப்பிடுவாங்க. எப்படி? ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க, 2 இட்லி உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆவிலே அவிச்சது,
ஒரு வடை உடம்புக்கு ரொம்ப கெடுதி, ஆனா அதையும் சாப்பிடுவாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா சமமா சாப்பிடுவாங்க. கெடுதலும் கொடுக்குறோம், நல்லதும் பண்ணிக்கிறோம். அப்ப அப்படி சாப்பிடுறத விட நல்லதை ஜாஸ்தியா பண்ணணும், கெடுதலை எப்பயாவது பண்ணணும். வடை சாப்பிடலாம், ஆனா தினப்படிக்கு சாப்பிடாதீங்க. எப்பயாவது மாசத்துல ஒரு முறை நீங்க வடை சாப்பிடலாம், பட் நாட் ஆல்வேஸ் டெய்லி டயட்டா வடை சாப்பிடக்கூடாது. அப்ப நல்ல உணவுகளை தினம் எடுத்துக்கணும், நிறைய தடவை சாப்பிடணும். 90% குட் ஃபுட் ஃபீட் பண்ணுங்க, 10% வேணா என்ன செஞ்சுக்கோங்க, ஜங்க் ஃபுட் உங்க பாடிக்கு கொடுங்க அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இதை விட முக்கியமானது இன்னர் பியூரிபிகேஷன். சரியா? இன்னைக்கு பவர் எதனால வருது அப்படின்னு சொன்னா பிசிக்கல் பியூரிபிகேஷன். அதாவது ஒரு கட்டடம் இருந்தாதான் நம்ம குடியே போக முடியும் இல்லையா? பிசிக்கல் பாடியை நல்லா பார்த்துட்டாதான் உங்களால ஆன்மாவை வளர்க்க முடியும். ஆனா கட்டடம் இருக்குது, ஆனா அது பாலடைஞ்சு போயிருக்குது, நிறைய குப்பையா இருக்குது, அதுல லைட்டிங் ஒழுங்கா இல்ல, ஃப்ளோரிங் ஒழுங்கா இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாது. அப்ப இன்னர் பியூரிபிகேஷன் இஸ் லைக் உங்களுடைய பில்டிங் உள்ள இருக்கிறதும் நல்லா இருக்கணும். உங்க வீடு சுத்தமா வச்சுக்கிடணும், உங்க வீடை நீங்க தொடச்சு வச்சுக்கிடணும், உங்க வீட்டுல வந்து எல்லாமே லைட் ஒழுங்கா இருக்கணும், ஃபேன் ஒழுங்கா ஓடணும், அப்பதான் நம்ம வீட்டுல குடி இருக்க முடியும். அப்ப இன்னர் பியூரிபிகேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். சரியா? மோர் இம்பார்ட்டன்ட் தென் பிசிக்கல் பியூரிபிகேஷன் இஸ் இன்னர் பியூரிபிகேஷன். வெளியில இருக்கிற தூய்மையை விட முக்கியமானது எது? அகத்தூய்மை அதை விட முக்கியமானது. இது எப்படி நீங்க பயிற்சி செய்வீங்க? வெரி சிம்பிள். நீங்க என்னெல்லாம் உணர்றீங்க, என்னெல்லாம் பேசுறீங்க, என்னெல்லாம் செய்றீங்கிறத நீங்க வாட்ச் பண்ணணும். So watch what you think, you feel and you say. This is the essence. இதுதான் முக்கியமானது. சில பேர் என்ன செய்யறோம்னு தெரியாமையே செய்வாங்க. அவங்க இதை செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க, ஆனா அவங்க செய்வாங்க. அப்படி நீங்க இருக்கக்கூடாது. உங்க வார்த்தைகளை நீங்க வாட்ச் பண்ணணும். உங்க ஆக்ஷன்ஸ் வந்து கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. உங்களுடைய சில நேரம் நம்ம என்ன செய்யறோம், நிறைய பேரை நம்ம செய்கைகள்னால காயப்படுத்துறோம் இல்லையா? பெரியவங்க நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன், அதை நம்ம அலட்சியப்படுத்தும் போது அவங்க என்ன ஆகுறாங்க, காயமாகறாங்க. நம்ம காயப்படுத்துறோம் தெரிஞ்சுட்டே அவங்க நம்ம அலட்சியப்படுத்தவும் செய்வோம். கேட்டா எனக்கு சுதந்திரம் இல்லையா, எனக்கு இந்த முடிவு கூட எனக்கு எடுக்க கூடாதா, முடிய வளர்க்க கூடாதா? அப்ப நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய இஷ்டப்படி நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம இஷ்டப்படி இருக்கலாம், ஆனா நம்ம தனி மனிதர் கிடையாது. நம்ம வந்து ஒரு கூடாக நம்ம வந்து நிறைய பேர் கூட, நம்ம கூட பிறந்தவங்க இருக்காங்க, நம்ம கூட வாழ்றவங்க இருக்காங்க, நம்மள இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க இருக்காங்க, நமக்கு எவ்வளவோ நல்லது பண்றவங்க இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம பதிலுக்கு என்ன கொடுக்க போறோம் அப்படிங்கறத நம்ம உணர்ந்து பண்றது முக்கியமானது. அதான் மாஸ்டர் கொடுத்திருக்காங்க, நீங்க அவேர்னஸை பிராக்டிஸ் பண்றது அவசியமானது. வாட்ச் வாட் யூ திங்க், வாட் யூ ஃபீல், வாட் யூ சே. உங்க செய்கைகளால கூட நீங்க யாரும் என்ன செய்யக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. ஒரு ஆளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போயிடுறோம், ஒரு ஆளை நம்ம அலட்சியப்படுத்துறோம், ஒரு ஆளை இன்சல்ட் பண்றீங்க, அவங்க போனை நீங்க அட்டென்ட் பண்றதே கிடையாது. அப்ப என்ன பண்றோம், நம்ம அவங்கள காயப்படுத்திட்டு இருக்கோம். What comes out of the mouth is more important than what goes into it. உங்க வாய்க்குள்ள நீங்க என்ன சாப்பிடுறீங்கிறத விட எது மிக முக்கியமானதுன்னா வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள். சில நேரங்கள்ல நம்ம அர்த்தமில்லாத வார்த்தைகளால நீங்க சுத்தி இருக்கிறவங்களை காயப்படுத்தும். ஆக்சுவலா நம்ம இதை பண்ணணும்னு நினைக்க மாட்டோம், ஆனா நம்ம பண்றோம். இது நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க, இந்த குணம் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கறத நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், விளையாட்டுக்கு என்ன சொல்லுவோம், ஆமா நம்ம வந்து ஹஸ்பண்ட வந்து பிள்ளைங்க முன்னாடி விட்டு கொடுப்போம். எப்படி விட்டு கொடுப்போம், அப்பா வந்து பசங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, இது செய்ய அது செய்யன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், அப்பாவை பத்தி அவங்க முன்னாடியே என்ன சொல்லுவோம், பசங்க முன்னாடியே, ஆமா அவங்க அப்பாவுக்கு வேற வேலை இல்லை, எதையாவது சொல்லிட்டே இருப்பாரு, அதெல்லாம் நீ கவலைப்படாது அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லும் போது நம்ம வந்து ஆக்சுவலா யாருமே சைடு எடுக்கணும்னு பண்ணல. ஆனா நம்ம சின்னதா நம்ம சொல்ற வார்த்தைகள் அப்பா மேல இருக்கிற மதிப்பை நம்மளே குறைக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அவங்களை காயப்படுத்துறோம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன விஷயமா இருந்தா கூட இதுலயும் நீங்க என்ன செய்யணும், கவனம் வைக்கணும். இட் மைட் லுக் வெரி ஸ்மால், வெரி இன்சிக்னிபிகன்ட், பட் இட் பிளேஸ் a very crucial role. எதனால, வாட் யூ கிவ் இஸ் வாட் யூ கெட். நம்ம அப்பாவை மதிக்காத மாதிரி நம்ம ஒரு அலட்சியமா ஒரு பேசணுமா, நம்மளையும் நம்ம ஆபீஸ் போறோம், நிறைய இடங்கள் பொது இடங்கள் போறோம், நீங்க என்னதான் உயர்ந்த ஒரு பொசிஷன்ல இருந்தா கூட ஒரு பியூன் உங்களை மதிக்க மாட்டான். அவன் என்ன சொல்லுவான், ஆமா இந்த அம்மா எப்பயாவது கத்தும், அதெல்லாம் நீ காதுல வாங்கிக்காத. நம்ம சொன்ன அதே வார்த்தை யாருக்கு திரும்பி வரும், நமக்கு வரும். அப்ப வராம போகவே போகாது. ஏன்னா எதை நீ இந்த உலகத்துல கொடுக்குறியோ அதுதான் வரப்போகுது. அப்ப மரியாதையும் மதிப்பையும் நாம விதைச்சோம் அப்படின்னு சொன்னா அது நமக்காக என்ன செய்யும், விதைக்கப்படும். அப்ப இதுல நீங்க கவனம் வைக்கிறது முக்கியமானது. நீங்க சொல்ல முடியாது, நான் சும்மா தானே பேசினேன், நான் வீம்புக்குன்னு செய்யல, சும்மா தானே சொன்னேன். நீங்க சும்மா சொன்னாலுமே அதுல வந்து words have energy.
வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குது. அப்ப சும்மா கூட நீங்க சொல்லாதீங்க, ஒரு தவறான வார்த்தைகளை நீங்க உச்சரிக்காதீங்க. நம்ம சம்டைம்ஸ் என்ன சொல்லுவோம், நீ இப்படியே செஞ்சுட்டே இருந்தீன்னா நான் வரவே மாட்டேன் உன்னை பாக்குறதுக்குன்னு சொல்றோம். நீ உண்மையிலே வர முடியாம போற சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது. இன்னைக்கு நம்ம நினைச்சா கூட யாரையாவது போய் பார்க்க முடியுதா, யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம நம்ம விளையாடும் போது, நம்ம பேசும்போது என்ன சொல்லியிருப்போம், நான் வரவே மாட்டேன், நீங்க கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன், இந்த மாதிரி நம்ம பேசியிருப்போம். அப்ப கடவுள் என்ன நமக்கு என்ன காமிக்கிறாங்க, நீ இந்த மாதிரி பேசினனாலதான் உனக்கு இந்த சூழ்நிலையே வந்துச்சு, நீதான் இதை கேட்ட, இந்த வச்சுக்கோ அனுபவின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப இப்ப நம்ம என்ன ஃபீல் பண்றோம், ஒருத்தரை பார்க்க முடியாம போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, நம்ம வார்த்தைகள்ல சக்தி இருக்குது. அப்ப நம்ம பேசுற வார்த்தைகளை நம்ம கவனிச்சுதான் பேசணும். அப்ப ஒரு விளையாட்டுக்காக கூட நம்ம நெருப்புன்னு சொன்னா வாயு சுடுமான்னு கேட்காதீங்க. ஆனா வேர்ட்ஸ்ல சக்தி இருக்கிறனால நம்ம என்ன செய்யணும், இதை நீங்க வாட்ச் பண்ணணும். அப்ப உங்க வாயில இருந்து வர்ற வார்த்தைகள் ஆக்சுவலா உங்களுக்கு உள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கும். சம்டைம்ஸ் நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த கான்வர்சேஷன்ல நான் என்ன சொன்னேன், எதற்காக இந்த வார்த்தையை நான் சொன்னேன், நான் என்ன அர்த்தத்துல சொன்னேன், எதனால இது வந்துச்சு, நமக்கே தெரியாது. ஆனா உள்ள இருக்கிறது என்ன செய்யும், கண்டிப்பா வெளியே வரும். உள்ள இருக்கிறது தான் வெளியே வரும். அப்ப உள்ள இருக்கிறத நீங்க மாத்தணும்னு சொன்னா, நீங்க வெளியே இருக்கிறத சேஞ்ச் பண்ணணும்னா உள்ள இருக்கிறது மாறணும். உங்க லைஃப் சிச்சுவேஷன்ஸ் மாறணும். நான் நல்லா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாகணும், நான் யதார்த்தமாகணும்னு நினைச்சீங்கன்னா, உள்ள இருக்கிற குவாலிட்டி மாறலைன்னா நீங்க மாறவே முடியாது. நான் சந்தோஷமா இல்ல, எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, நிம்மதி வெளியே தேடி கிடைக்காது, அது உள்ளுக்குள்ள இருந்துதான் கிடைக்கும். சி, ஒரு பலூன்காரர் இருந்தார். அந்த பலூன்காரர் என்ன செய்வாராம், அவர் வந்து பலூன் வித்துட்டே இருப்பார். பலூன் வந்து நிறைய அந்த சைடு ரோட்ல போறவங்க எல்லாரும் பலூன் வாங்கிட்டே இருப்பாங்க. எப்பெல்லாம் பலூன் வந்து அவருக்கு வந்து விற்பனை கம்மியாகுதோ அப்பெல்லாம் என்ன செய்வாராம், அவருடைய பலூன்ல 2 பலூன் இல்ல 3 பலூன் எடுத்துட்டு எடுத்துட்டு அதை நல்லா காத்துனால ஊதி இந்த கேஸ் இருக்கு இல்லையா, கேஸ்ல ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணி இந்த 2 பலூனை வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி பறக்க விடுவாங்க. சிவப்பு கலர் பலூன் அப்படியே பறந்து மேல போகும். அந்த பலூனை பார்த்த உடனே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள விற்பனை வந்து டபுள் ஆகும். நிறைய பேர் வந்து அந்த பலூனை பறக்கிறத பார்ப்பாங்க இல்லையா. அப்ப குழந்தைங்க எல்லாம் பலூன்காரர் வந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த அவங்க அப்பா இந்த ரோட்ல நடத்தி கூட்டிட்டு வந்து பலூன் வாங்குவான். அப்ப அந்த பலூன்காருக்கு நல்லா தெரியுமா, எப்பெல்லாம் விற்பனை டல் ஆகுதோ அப்பெல்லாம் நம்ம என்ன செய்யணும், 2 பலூனை பறக்க விட்டுட்டோம்னா அந்த பலூன் மேல போனோடனே நமக்கு இன்னும் சில பலூனை விற்பனை பண்றதுக்கு என்ன செய்யுது, ஒரு தூண்டுகோலா இருக்கு. அப்ப இந்த பலூன்காரர் கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது, சில மாரல்ஸ் நமக்கு புரியுது. என்ன புரியுது, நீங்க ஏதாவது பெறணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க முதல்ல என்ன செய்யணும், கொடுக்கணும். நீங்க கொடுக்காம என்ன செய்ய முடியாது, உங்களால பெற முடியாது. So you have to give before you receive. அதான் பலூன்காரர் செய்யறாரு. அவர் பலூனை விற்கணும்னு நினைக்கிறாரு. 10 பலூன் விற்கிறதுக்கு முன்னாடி 2 பலூன் என்ன செஞ்சிடறாரு, கொடுத்துடுறாரு. கொடுத்த உடனே அந்த பலூன் போய் என்ன செய்யுது, நிறைய பலூனை கொண்டு வருது. சிவப்பு கலர் பலூன், மஞ்சள் கலர் பலூன், ஆரஞ்சு கலர் பலூன், இப்படியே வந்து பறக்க விடுவார். ஒரு நாள் ஒரு சின்ன பையன் வந்தான். அந்த பையன் வந்து பலூன் கார்ட்ட கேட்கிறான்னா, தாத்தா தாத்தா கருப்பு கலர் பலூனும் பறக்குமா அப்படின்னு கேட்டா. அப்ப அந்த 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 பலூன் தாத்தா சொன்னாராம், தம்பி, பலூனுக்கு வெளியே என்ன வண்ணம் இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, பலூனுக்குள்ள என்ன இருக்குங்கிறது தான் முக்கியம். முள்ளுக்குள்ள நான் கேஸ் ஃபில் பண்ணிருக்கனால சிவப்பு கலர் பலூனோ பச்சை கலர் பலூனோ நீல கலர் பலூனோ பறந்துதான் ஆகும். அப்ப இந்த இன்னர் பியூரிபிகேஷன்ல நீங்க கவனம் வைக்கிறது வந்து என்னன்னா, உங்களுக்குள்ள எதனால நிரப்பி இருக்கீங்கன்னு பாருங்க. நீங்க வெளியில பாக்குறதுக்கு ஸ்டைலா மாடர்னா இருக்கீங்க, ஆனா உள்ளுக்குள்ள நிறைய குப்பையும் நிறைய கவலையும் எரிச்சலும் கோபமும் வெறுப்பும் வச்சிருக்கீங்கன்னா உங்களால பறக்க முடியாது. அப்ப நீங்க பறக்கணும்னா உங்க உள்ளுக்குள்ள என்ன செய்யணும், நிறைய மிருதுவான சக்தினால, சட்டில் எனர்ஜினால நம்ம ஃபில் பண்றது முக்கியமானது. இன்னர் பியூரிபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். This is the essence. இதுதான் ரசம் அப்படின்னு சொல்றாங்க. If you eat something dirty, the body can get dirty. நீங்க ஏதாவது அசுத்தமா சாப்பிட்டீங்கன்னா உடம்பு தான் அசுத்தமாகும். ஆனா நீங்க அசுத்தமான வார்த்தைகள் பேசும்போது, but remember that you are not the body. நீங்க உங்க உடம்பு கிடையாது. If what comes out of the mind and the mouth is dirty, உங்க வாயிலிருந்தும் உங்க மனதிலிருந்தும் வெளிப்படும் சிந்தனைகள் அசுத்தமாக இருந்தால் நீங்க என்ன ஆகும், நீங்க வந்து அசுத்தத்தை நீங்க வெளியேற்றினீங்கன்னா there will be no point in eating clean food. If what comes out of the mouth is dirty, you have to speak courteously. நீங்க வார்த்தைகள் நாகரீகமான வார்த்தைகள் பேசணும், தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது. சில பேர் இதுலயும் 2 டைப் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நம்ம எப்படி உணவு முறைகள்ல நல்லதும் செஞ்சுக்கிறோம் கெடுதலும் செய்யறோம்னோ, அதே மாதிரி பேச்சிலையும் 2 டைப் இருக்குது. ஒண்ணு பேசி கெடுக்கிறது, இன்னொன்னு பேசாம கெடுக்கிறது. புரியுதா? ஒண்ணு என்ன செய்வாங்க பாருங்க, சில பேரு பேசுவாங்க,
லொட 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 லொடன்னு டப்ப டப்ப டப்பன்னு பேசுவாங்க. பேசியே வந்து இன்னொரு ஆளை குத்தி குத்தி கொள்ளுவாங்க. இன்னொருத்தர் என்ன செய்வாங்க, அமுங்குனியா இருப்பான், பேசவே மாட்டாங்க. அவங்கள நீ என்ன நினைக்கிறன்னு சொல்லு, நீ என்ன செய்ய போறன்னு சொல்லு, சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குது வெளியே தெரியவே தெரியாது. அதுவும் தப்பு. நீங்க காயப்படுத்துறதுல நிறைய வகைகள் இருக்கு. நீங்க டப் டப்புன்னு பேசிட்டீங்கன்னா சில பேர் ஹர்ட் ஆகுங்க. நீங்க பேசாமையே எங்கெல்லாம் நீங்க பேசணுமோ, எங்கெல்லாம் உங்க கருத்துக்களை நீங்க வந்து நல்ல விதமா சொல்லியிருக்கணுமோ அங்கெல்லாம் நீங்க சொல்லலைன்னா அதுவும் தவறு சொல்றாங்க. அப்ப there are two ways of injurious life. காயங்கள்லயே 2 டைப் இருக்குது. அப்ப நீங்க உங்களுடைய வார்த்தைகள் நீங்க பேசியும் கெடுக்க கூடாது, பேசாமையும் கெடுக்க கூடாது. அப்ப கெடுதல் நீங்க உங்களுடைய வார்த்தைகள் வந்து கர்ட்டியஸா இருக்கும், பணிவோட இருக்கும். உங்க செய்ய நடத்தைகள் வந்து பிறரை புரிஞ்சுக்கிற மாதிரி, பிறருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளை கஷ்டப்பட்டு நம்மளை வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தவங்க, நம்ம வளர்த்தவங்க, இந்த பூமிக்கு கொண்டு வந்தவங்க, அவங்களுடைய மனசு காயப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா நம்முடைய லைஃப்ல do you think you can make anybody happy? உங்களால வேற யாரையாவது சந்தோஷமா வச்சுக்க முடியுமா பாருங்க. நம்மளை சார்ந்தவங்களுக்காகவே உங்களால சில விஷயங்களை விட்டு கொடுக்க முடியல, சில விஷயங்களை உங்களால அவங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியலன்னா உங்களால யாரை வந்து சந்தோஷப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யூ cannot dirty somebody without dirtying yourself. நம்ம ஒருத்தரை காயப்படுத்த போறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல காயப்பட போறது யாரு? நம்ம தான் காயப்படுவோம். ஏன்னா ஒரு சகதி எடுத்து நீங்க இன்னொரு ஆள் மேல எரிய போறீங்கன்னா முதல்ல டர்ட்டி ஆக போறது எது? நம்ம கைகள் தான் டர்ட்டி ஆகும். Is it worth saying or thinking bad things over and over again? தப்பான விஷயங்களை திருப்பி 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 மனசுல நினைக்கிறதோ இல்ல பேசுறதோ ஏதாவது வகையில உபயோகமா இருக்குமா? ஆகாது இல்லையா? over and over again. And in the process letting your incarnate soul wallow in the mud. நீங்க சகதியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுலதான் நான் புரள்வேன்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? அப்ப இன்கார்னேட் சோல் வந்து கீழ்மையான குணங்களோட இருக்கக்கூடாது. நீங்க இந்த பூமிக்கு வந்திருக்கீங்க, கீழ்மையான குணங்களோட வாழாம நம்ம மேன்மையான குணங்களோட வாழ்றதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம படிக்கிறது அவசியமானது. As you purify yourself thoroughly, your incarnate soul will be able to function in the higher level. உங்களை நீங்க நல்லா தூய்மையா வச்சிருந்தீங்கன்னா உங்களால கீழே இருக்கிற இந்த சண்டை, சச்சரவு, வெறுப்பு, விரோதம், பகை இதெல்லாம் தாண்டி உங்களால மேலான ஒரு இடத்துக்கு போக முடியும். அதைத்தான் நம்ம சொர்க்கம்னு சொல்றாங்க. அந்த மேலான இடத்துல நீங்க இருக்கும் போது உங்களுக்கு அங்க எல்லாமே நல்லதா நடக்கும். அதுக்காக நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இடத்துக்கு போக முடியுமா? அப்படி இல்லை. இப்பயே நல்ல குணங்களை நம்ம வளர்த்துக்கும் போது இன்னர் வேர்ல்டுக்கான அக்சஸ் நமக்கு கிடைக்கும். அக உலகத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் வந்து கொடுக்கப்படும். அப்ப அந்த இன்னர் வேர்ல்டுக்கு நம்ம போறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதிகமான கவனம் வைக்கிறது முக்கியமானது. To function at the higher level of consciousness until it can unite with the higher soul. அந்த நிலைக்கு நீங்க போகும்போதுதான் உங்க ஹையர் சோல்ட என்ன செய்ய முடியும்? உங்களால யுனைட் பண்ண முடியும். One time a student was given a Shakti Path. ஒரு சமயத்துல குரு வந்து ஒரு சீனியர் டீச்சர் வந்து அவங்களுடைய டிசைபிளுக்கு வந்து ஒரு சக்தி பத் கொடுக்குறான். சக்தி பத்னா என்னது? ஒரு ஸ்பிரிச்சுவல் எம்பவர்மெண்ட் மாதிரி ஒரு எனர்ஜி வந்து அவங்க கிட்ட இருந்து அந்த குரு கிட்ட இருந்து அந்த டிசைபிளுக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அவங்களுடைய கான்சியஸ்னஸ் வந்து was going higher and higher and higher. அவங்க உணர்வு நிலை வந்து அப்படியே பறக்கிற மாதிரி, அவங்க அப்படியே பிளிஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றாங்க. அப்படியே பறக்கிற மாதிரி என்ன ஆகுறாங்க? அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி அவங்க பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு கிடைச்ச டைம்ல அவங்க வந்து அந்த ஒரு நல்ல ஒரு பரவச நிலை அடைகிறாங்க. While then it started to go down. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க உணர்வு நிலை கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களை யாரும் பிடிச்சு காலை பிடிச்சு இழுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. You the incarnate soul are like a balloon. நீங்க தான் ஒரு பலூன் மாதிரி இருக்கீங்க. Throw away the weights or impurities. உங்களுக்குள்ள இருக்கிற எதிர்மறையான குணங்களை நீங்க விடுவிச்சாதான் you will be able to fly upwards. அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? வெயிட்டே இல்லாம மேல பறக்க முடியும். You will become spiritually lighter. நீங்க ஆன்மீகமா லைட் ஆவீங்க. The higher soul is pure, but while the incarnate soul has wallowed in the mud. உங்களுடைய ஹையர் சோல் வந்து தூய்மையானது. ஆனா கீழே வந்து இந்த ஜீவாத்மா வந்து சகதியிலையும் புழுதியிலையும் என்ன இருக்குது? ஏற்கனவே புரண்டிருக்கு. ஒரு ஜென்மத்துல இல்ல, பல ஜென்மங்களாக நீங்க நிறைய தவறுகள் செஞ்சுதான் நம்ம என்ன ஆகிறோம்? வளர்ச்சி அடையும். அப்ப தப்பே செய்யாம வளர்ச்சி அடையல. இப்ப நீங்க ஒரு சைக்கிள் ஓட்ட பழகுறீங்க. நீங்க சைக்கிள்ல கீழே விழாமையே நான் ஓட்டணும்னு நினைச்சீங்கன்னா அது சாத்தியமா? இல்ல. சைக்கிளோட பழகுனீங்கன்னா 2-3 தடவை நம்ம என்ன செய்வோம்? கீழே விழுவோம்.
நடை பழகிற குழந்தை கூட எடுத்த உடனே கடகட நடந்துடல இல்ல, பிடிச்சு நிக்குது, அப்புறம் கீழே விடுது, 4 எட்டு வச்சு டொப்பு நின்னுக்குது. ஆனா அதுக்கப்புறம் தான் விடாம என்ன செய்யுது, நடந்து பழகுது. அதே மாதிரிதான் நம்மளும். இன்கார்னேட் சோல் தவறுகள் செய்யலாம். நீங்க தப்பு செஞ்சிருக்கலாம் உங்க வாழ்க்கையில, பரவாயில்ல. நீங்க ஆனா உங்களை பியூரிஃபை செய்யணும். கீழே விழலாம், தப்பு இல்ல. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் விழுந்துட்டு நான் தான் விழுந்துட்டேன்ல, நான் தான் அழுக்காயிட்டேன்ல, பேசாம அழுக்காவே இருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. கீழே விழுந்துட்டு எந்திரிச்சு உங்க தூசியை தட்டி விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், சுத்தமாயிட்டு நடக்கணும். ஏங்கா அழுக்கா நடந்தா நடக்க முடியாதான்னு கேட்டா, அழுக்கா நடக்கலாம். ஆனா நீங்க சகதியை மிதிச்சுட்டு நடந்து பாருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க அழுக்கு உறைஞ்சிடும். உங்க அழுக்கு என்ன ஆயிடும், அந்த இடத்துல ஹார்ட் ஆயிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு அது ரொம்ப வெயிட் ஆயிடும். காலை தூக்கி வைக்கிறதே நமக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அப்ப நீங்க அழுக்கில்லாம நடக்கணும்னு சொன்னா உங்களை பியூரிஃபை பண்ணிக்கோங்க. The way to purify the incarnate soul. As you purify yourself thoroughly, உங்களுடைய incarnate soul என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, will be able to function on the higher level of consciousness until it can unite with the higher soul. உங்க உயர் ஆத்மாவோட அது ஹையர் சோல் கூட என்ன ஆகும், அது பியூரிஃபை பண்ணி யுனைட் ஆகுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப the key to power, உங்களுக்கு பவர் வேணும்னா நீங்க பியூரிஃபைடா இருக்கு. நீங்க உங்க வீட்டுல கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறீங்க, இல்லைன்னா உங்க வீட்டை கட்டிட்டீங்க, நீங்க எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல கூப்பிட்டு எனக்கு ஏசி மாட்டணும் சார், எனக்கு தனியா ஒரு கேபிள் கனெக்ஷன் கொடுங்கன்னு சொல்லி ஒரு தனி லைனை நீங்க உங்களுடைய வெளியே இருக்கிற மெயின் பாக்ஸ்ல இருந்து உங்க வீட்டுக்குள்ள கரண்ட் கொண்டு வரீங்க வச்சுக்கோங்க. என்ன மாதிரி டைப் ஆஃப் கேபிள் வாங்குவீங்க, என்ன மாதிரி கம்பி போடுவீங்க, என்ன மாதிரி இது யூஸ் பண்ணுவீங்க? நல்ல தரமான கண்டக்டர் இருக்கிற ஒரு கம்பி போட்டா தானே, கேபிள் கொடுத்தா தானே லோடு இருந்தாலும் என்ன செய்யும், அது தாங்கும். ஒருவேளை நீங்க கொடுக்குற கனெக்ஷன் ரொம்ப மட்டமான ஒரு கேபிள் கனெக்ஷன் சீப்பா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னா, முதல் நாள் ஏசியை போட்ட உடனே புடப்புட என்ன ஆயிடும், ஃபியூஸ் போயிடும் இல்ல. அப்ப எதனால அந்த ஃபியூஸ் போகுது, தரமான கேபிள் வயர் தான் அதிகமான லோடு என்ன செய்ய முடியும், தாங்க முடியும். அப்ப தெய்வீக சக்தி நம்ம கொண்டு வரணும் வாழ்க்கையில. நீங்க நிறைய சுமைகளை சுமக்கணும்னு சொன்னா the key, அதோடைய ஆற்றல் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்னர் பியூரிபிகேஷன் தான் இருக்கு, அக தூய்மையில தான் இருக்கு. உங்களுடைய மனசை நீங்க சுத்தமா வச்சிருந்தாதான் உங்க பிரச்சனைகள் கம்மியாகும். இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாது. என் லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க உட்கார்ந்து அவங்க கூட ஆழ்ந்து அவங்க சிந்திக்க வைக்கும் போது என்ன தெரிய வரும், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கடைசியில என்ன சொல்ல வரீங்க, எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், எங்க வீட்டுல கரண்ட் இல்லைன்னா அதுக்கும் நான் தான் காரணம், வீட்டுக்காரர் என் கூட சண்டை போட்டா அதுக்கும் நான் தான் காரணம், பையன் படிக்காம இருந்தானா அதுக்கும் நான் தான் காரணமா? அப்கோர்ஸ் நீங்க தான் காரணம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உங்களை சுத்தி நடக்கிற எல்லா சம்பவங்களுமே எதனால மைய பொருளாக வச்சு போகுதுன்னா உங்களை வச்சுதான் அது எல்லாமே சுழண்டுட்டு இருக்குது. அப்ப நீங்க ஒரு குடும்ப தலைவரா இருக்கலாம், தலைவியா இருக்கலாம், இல்ல நீங்க யாராவும் இருந்துக்கலாம். பட் எவ்ரிதிங் அரவுண்ட் யூ இஸ் பிகாஸ் இட் ஹேஸ் an effect on you and you have an effect on them. அந்த அவங்களுடைய மாற்றங்கள் உங்க மேல ஒரு எஃபெக்டை கொடுக்குது, உங்களுக்குள்ள இருக்கிற மாற்றங்கள் அவங்களுக்குள்ளேயும் ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அப்ப உங்களை தூய்மையா வச்சுக்கிறது மூலமாக உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, நீங்க யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ எல்லாத்துக்குமே நீங்க என்ன செய்றீங்க, நீங்க ஹெல்ப் பண்றீங்க. அப்ப உங்க லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் இல்லாம நீங்க ஆரோக்கியமான மனநிலையோட நீங்க சந்தோஷம் மகிழ்ச்சியை உங்க நெஞ்சத்துல வச்சுட்டு வெற்றியை உங்களுடைய பாக்கெட்ல வச்சுட்டு நீங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நீங்க செய்ய வேண்டியது கான்சென்ட்ரேட் ஆன் இன்னர் பியூரிஃபிகேஷன், அக தூய்மையில கவனிங்க. பவர் கம்ஸ் த்ரூ பியூரிஃபிகேஷன். உனக்கு சக்தி வேணுமா, ஆற்றல் வேணுமா, நீ தூய்மையா இருந்தாதான் உனக்கு நான் கொடுப்பேன். நீங்களே பாருங்க, ஒரு கம்பெனி அட்மினிஸ்ட்ரேட்டராவோ இல்ல ஒரு கம்பெனி எம்டியா நீங்க இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. இந்த கம்பெனில பொறுப்பு யாருக்கு கொடுப்பீங்க? உங்க கம்பெனி நிர்வாகி நீங்க தான், நிர்வாக பொறுப்பெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை, உங்க கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்த அக்கௌண்டன்ட், அதாவது அக்கௌண்ட்ஸ் எழுதுற ஆள் இன்னைக்கு இனிமேல் வர முடியாது. ஏன்னா அவருக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லிட்டாரு, சார் நான் இனிமேல் கம்பெனிக்கு வரலன்னு சொல்லிட்டாரு. அடுத்து ஒரு ஆளை நீங்க இந்த பொசிஷனுக்கு கொண்டு வரணும். நீங்க யாரை கொண்டு வருவீங்க? யாரை கொண்டு வருவீங்க? நீங்க நல்ல குணம் இருக்கிறவனை தான் அந்த இடத்துக்கு கொண்டு வருவீங்க. கொஞ்சம் ஏமாத்துறவன், அப்பப்ப ஓபி அடிக்கிறவன், நிறைய பேரை மரியாதை இல்லாம பேசுறவன், நிறைய பேருடைய பாக்கெட்டை திருடணும்னு நினைக்கிறவன், வேலையை ஒண்ணு சொல்லிட்டு இன்னொன்னு செய்யறவன், இவங்கிட்ட அந்த பொறுப்பை கொடுப்பீங்களா பாருங்க. அப்ப நல்லவங்கிறத நம்ம எப்படி கேஜ் பண்றோம்? இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, நம்ம எப்படி கேஜ் பண்றோம்? யோசிச்சிருக்கீங்களா? Have you thought about it? How
do you think of people as good people? Very simple. The gauge is very simple. நானும் இந்த சமீபத்தில் தான் கற்றுக்கொண்டேன். எனக்கு ஒரு டாக்டர் வந்து இன்னொருக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க. அப்ப எனக்கு இது ஐ ஓப்பனர்மா இருந்துச்சு. எஸ் தட் இஸ் ட்ரூ. எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் நல்லவங்களா கெட்டவங்களான்னு? இது நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கிட்ட அப்ளை பண்ணி பாருங்க. உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறாரு, ஆனா அந்த ஃப்ரெண்ட் வந்து இன்னொருத்தருக்கு கெடுதல் நினைக்கிறாரு. உங்ககிட்ட நல்லா பேசுவார், உங்ககிட்ட நல்லா பழகுவாரு, நீங்க என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு. ஆனா அவருக்கு பிடிக்காத ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு எப்ப பாரு ட்ரபிள் கொடுப்பாரு. அவருக்கு எப்பவுமே அவரை அழிக்கணும்னு சொல்லி இவர் என்ன செய்வாரு, பிளான் பண்ணிட்டே இருப்பாரு. அதுக்கு நிறைய பிசினஸ் இடையூறு கொடுப்பாரு, அவருக்கு நிறைய தொந்தரவு கொடுப்பாரு. இந்த ஆள் நல்லா ஆளா? உங்ககிட்ட நல்லாதான் இருக்கு, உங்ககிட்ட நல்லா பேசுறாரு, திருச்சி பழகுறாரு, நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பாரு, பெரிய பணக்காரரு, எல்லாம் இருக்கு. அப்ப ஒரு ஆள் நல்ல ஆளா கெட்ட ஆளான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்ககிட்ட இருக்கிறத வச்சு கண்டுபிடிக்காதீங்க. ஏன்னா அது வந்து பயஸ். நம்ம கிட்ட நல்லா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கிறாங்க நல்லவங்க அப்படின்னு நினைக்க முடியாது. மற்றவங்க கிட்ட அவங்க எப்படி இருக்காங்கிறத நீங்க வாட்ச் பண்ணணும். அதுவும் வசதி இல்லாதவங்க கிட்ட அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அவங்க சந்தர்ப்பவாதிகளா இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க? பணக்காரங்க கிட்ட ஒரு மாதிரி பழகுவாங்க, பணம் இல்லாதவங்க கிட்ட வேற மாதிரி பழகுவாங்க. அப்ப அந்த ஆள் நல்ல ஆள் கிடையாது. பணக்காரங்களோ ஏழையோ மனித நேயத்தோட, நேர்மையோட, கண்ணியத்தோட, ஒரு ஒழுக்கத்தோட பழகிற ஒரு நபர் நல்லவர். அப்படிதானே? அப்படிதான் நம்ம எல்லாரும் மதிப்போம். அப்ப நீங்க ஒரு நிர்வாக பொறுப்புல இருக்கிற ஒரு ஆளா இருந்தா, அடுத்த அக்கௌண்டன்ட் நீங்க போடணும் உங்க கம்பெனில நீங்க பாக்குறதா இருந்தா, கண்ணியமான ஒருத்தர் தானே நீங்க தேடுவீங்க. ஒரு ஒழுக்கமான ஒரு ஆள் தானே அங்க கொண்டு வந்து நினைப்பீங்க. அப்ப சொன்ன வார்த்தையை காப்பாற்ற ஒரு ஆள் தானே அங்க வந்து நினைப்பீங்க. கேரக்டர் பில்டிங் தான் உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்க நிறைய இப்ப ஈஸியா சில பேர் முன்னுக்கு வந்துருவாங்க பாத்தீங்கன்னா, ஈஸியா பணக்காரர் ஆயிடுவாரு, எஸ்டேட் வாங்கிடுவாரு, பங்களா வாங்கிடுறாரு, ஆடி கார் வாங்குறாரு. ஆனா அவருக்கு நல்ல நடத்தை இல்லை, நல்ல ஒழுக்கம் இல்லைன்னா அவர் சம்பாதிச்ச பணம், அவர் கஷ்டப்பட்டு ஏமாத்தி ஊரை ஏமாத்தி சேர்த்து வச்ச பணம் அவருக்கு உதவி செய்யாது. அவருக்கும் ஒரு குடும்பத்துக்கும் அந்த தப்பான முறையில வந்த பணம் தப்பான விஷயத்தையே கொண்டு வரும். அப்ப அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்லையா, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில தான் சாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம எதை நம்ம கையாளுறோமோ அதுதான் நமக்கு பெரிய இடையூறாக இருக்கும். நம்ம இன்னொருத்தரோட வீக்னஸ் நம்ம சண்டை போடல, நம்மளுடைய பலகீனம் தான் நமக்கு எதிரியாக இருக்கும். இதான் தியோசாபின்னு சொல்றாங்க. நீங்க எப்ப ஆன்மீக முன்னேற்றத்துக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த முன்னேற்றத்துக்கு தடை எதுவாக இருக்கும்னா உங்களுக்குள்ள இருக்கிற பலகீனம் தான் உங்களுக்கு தடை. உங்களை யாருக்குள்ள நீங்க போட்டிடணும்னா உங்களோட தான் நீங்க போட்டிடணும். அவங்க கூட அவங்களோட அதிகமா நான் பண்ணிடணும், அவங்களோட நான் நல்லா பேசிடணும், அப்படி கிடையவே கிடையாது. நம்ம நேத்து நம்ம செஞ்சதோட நம்ம இன்னைக்கு நல்லா செய்ய முடியுதா, சிறப்பா செய்ய முடியுதா? அப்ப உங்களுக்கு நீங்க தான் போட்டியாளர், இன்னொரு ஆளை போட்டியா நினைக்க கூடாது. ஆனா நம்ம வாக்கிங் போகும்போது கூட நம்ம என்ன செய்வோம், கடை நடந்துட்டே இருக்கும். அந்த வாக்கிங் போற ஏரியால 10 பேர் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம 4 ரவுண்ட் அடிச்சுட்டு அவன் பாருங்களேன் 3 ரவுண்டு தான் அடிச்சான், நான் 4 முடிச்சுட்டேன்னு சொல்லி பெருமடையும். ஆனா அந்த 3 ரவுண்ட் அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காருல்ல, அந்த ஆளுக்கு தெரியவே தெரியாது நீங்க அவரை போட்டியாளரா நினைக்கிறீங்கன்னு. ஆனா உங்க மனசு என்ன செய்யும், அப்பாடா அவரை விட நான் சூப்பரா பண்ணிட்டேன். பாருங்களேன், ஒரு போட்டியாளருக்கு போட்டியில இருக்கோம்னே தெரியாத ஆளு கூடயா நம்ம போட்டியிடணும். ஏற்கனவே ஓடிட்டு இருக்கான்ல 10 ரவுண்டு, அவன் கூட நீங்க போட்டி போட்டு ஜெயிக்கணும். அப்ப நம்ம கூட தான் நம்ம போட்டி போடணுமே தவிர நமக்கு தெரியாத நபர்கள் கூடயோ நம்ம பாக்குற நபர்கள் கூடயோ நம்ம வாழ்க்கையில போட்டி போடணும்னு அவசியம் கிடையாது. அக தூய்மை இருந்தாதான் இதை பார்க்க முடியும். ஏன்னா இது எல்லாமே உள்ளுக்குள்ள நடக்கிற சம்பவங்கள், வெளியில தெரியாது. வெளியில பார்த்தா நீங்க சும்மா வரீங்க, நல்லா சிரிச்சுட்டே நடக்கிறீங்க, வீட்டுக்கு போயிடுறீங்கன்னு இருக்கும். அந்த உள்ளுக்குள்ள உங்களுக்கு என்ன மாதிரி குணம் இருக்குங்கிறத யார் பார்க்க முடியும்? நம்ம தான் பார்க்க முடியும். நீங்க உங்க கண்ணு பார்க்கும்ல, ஒரு 4 விஷயத்த பாக்குறீங்க. ஒரு 2 பேர் பால் விளையாண்டு இருக்காங்க, ஒரு 2 பேர் டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க அதை தாண்டி போறீங்க, உங்க கண்ணு அவங்கள பார்க்கும். பார்த்த உடனே மனசு என்ன செய்யும், சிந்தனைகள் உற்பத்தி பண்ணும். என்ன மாதிரி சிந்தனைகள் வருது பாருங்க. அப்ப காலையில இருந்து உங்களை நீங்க வாட்ச் பண்ண முடியும். ஓ, நீ அவங்களை பார்த்தோன்னே ஆமா காலங்காத்தால டீ குடிச்சு நாசமா போறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க நல்ல சிந்தனை இல்ல. டீ குடிச்சு அவங்க உற்சாகம் ஆகிறாங்கன்னு நினைங்க, அதான பாசிட்டிவ் ஆனது. அதை விட்டுட்டு டீ குடிச்சு அவங்க கெட்டு போறாங்கன்னு நம்ம ஏன் நினைக்கணும்? அப்ப நமக்கு நல்லது நினைக்கிற குணம் இல்லைன்னா நமக்கு எப்படி நல்லது வரும்? யோசிச்சு பாருங்க. அப்ப சின்ன விஷயமா தெரிஞ்சா கூட சின்ன சின்ன விஷயத்துல நீங்க கருத்தும் கவனமும் வச்சு பாருங்க. அவேர்னஸை பிராக்டிஸ் பண்ணுங்க. நமக்கு ரொம்ப கடினமான வேலை கிடையாது. அதனால குரு என்ன செஞ்சாரு, நீங்க பண்ண வேண்டிய விஷயங்களை 5 கேட்டகரியா பிரிச்சுட்டாரு. நானும் எப்படியோலாமா புக் படிச்சு பார்த்தேன். இந்த எப்படி படிச்சாலும் சரி
ஆன்மீக வளர்ச்சிக்குன்னு சொல்லி அவங்க என்ன டாபிக் எடுத்தாலும் இந்த 5 கேட்டகரியில தான் விழுது. ஏன்னா ஆன்மீக முன்னேற்றம் சொல்லி ஒரு புத்தகம், அதாவது ஸ்பிரிச்சுவல் டிசைபிள்ஷிப்னு ஒரு புக். அந்த புக்ல அந்த ஆத்தர் வந்து நிறைய குட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நீ ஆன்மீகம் வளரணும்னா நீ லவ்வை கொண்டு வரணும், அவேர்னஸ் கொண்டு வரணும், நீ நேர்மையை கடைபிடிக்கணும், நீ உண்மை பேசணும், அப்படி இப்படி நிறைய பேசுறாங்க. ஆனா அந்த ஒரு 15 முக்கியமான கொள்கைகள் நீ கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க. நானும் எல்லா கொள்கையும் வாசிச்சு பார்த்து ஒரு பேப்பர் எடுத்து இதை கேட்டகரைஸ் பண்ணி பார்த்தா இந்த 15 விஷயமும் 5 கேட்டகரியில தான் விழுது. அப்ப மாஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் எளிமைப்படுத்தாங்க. என்னென்னா நமக்கு அவசியமோ எல்லாத்தையும் ஒன்னாக்கி குட்டி மாத்திரையாக்கி இதை மட்டும் நீ உள்ள முழுங்கிடு, உன் வாழ்க்கை முன்னேறுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு முதல் படியானது என்னன்னு கேட்டீங்கன்னா கேரக்டர் பில்டிங். அதுதான் இந்த வீக் நம்மளுடைய டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். நற்குணங்களை எப்படி வளர்ப்பது, நற்குணங்கள் என்றால் என்ன? ஆனா நமக்கு கொஞ்சம் வித்தியாசமான கோணத்துல பார்க்கணும். ஏன்னா நார்மலா நீங்க வந்து கிளாஸ்ல லெக்சர்ஸாவோ இல்லை நீங்க புக்ஸ்ல வாசிச்சிருந்தீங்கன்னா நற்குணங்கள் அப்படின்னு கொடுத்து கிராண்ட் மாஸ்டர் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, லவ்விங் கைண்ட்னஸ் அண்ட் நான் இன்ஜுரி, ஜெனராசிட்டி அண்ட் நான் ஸ்டீலிங், honesty and non-lying, accurate perception, correct expression, non-laziness, moderation and non-excessiveness. அதாவது இன் அண்ட் யானை பேலன்ஸ் பண்றாங்க. ஒன்னு நியாமான்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு யமான்னு சொல்லுவாங்க. யமா செய்ய வேண்டியவை யமா, செய்யக்கூடாதவை நியாமா. லவ்விங் கைண்ட்னஸ் நம்ம செய்ய வேண்டியவை யமா. நியாமா எது, செய்யக்கூடாதவை எது, நீங்க இன்ஜுரி கொடுக்கறது நியாமா. அப்ப அன்பு கருணையோட இருக்கிறது அவசியம் சொன்ன அதே குரு நீ காயமும் படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. ரெண்டையும் நமக்கு போதனை கொடுக்குறாங்க. நான் கூட முதல்ல நினைச்சேன் ஒண்ணு கொடுத்தாலே போதுமானது தானே. இப்ப அன்பா இரு அப்படின்னு சொல்லிட்டாலே அன்பா இருக்கிறவங்க எப்படி காயப்படுத்துவாங்க? How can somebody who is loving hurt அப்படின்னு நினைச்சா அப்படி இல்ல. அன்பா இருக்கிறவங்க தான் அதிகமா காயப்படுத்துவாங்க. நல்லவங்க மாதிரி இருக்கிறவங்க தான் பயங்கர மோசமானவங்களாவும் இருப்பாங்க. அப்ப appearance can be deceptive. வெளியில தோற்றங்களை பார்த்து ஏமாந்துறாரு, உள்ளுக்குள்ள என்ன குவாலிட்டி இருக்குன்னு பார்க்கணும். ஆனா தான் குரு என்ன எவ்வளவு புத்திசாலி பாருங்க, செய்ய வேண்டியவையும் கொடுத்து நீ மறந்து கூட செய்யக்கூடாதவை அதையும் நமக்கு அமைச்சிருக்காங்க. நம்ம அம்மா அப்பா கூட நம்ம வளர்க்கும் போது நல்ல குணங்கள் செய்யணும், இப்படி இருக்கணும்டா, நீ அங்க போய் அப்படி செஞ்சிடணும், ஹாஸ்டல்ல போய் இதை செஞ்சிடணும், நமக்கு நல்ல திங்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. செய்யக்கூடாதவையை கூட சம்டைம்ஸ் கூட்டிட்டு காமிப்பாங்க. ஆனா குரு என்ன செஞ்சிருக்காங்க, அற்புதமா நீங்க வாழ்க்கையில மறந்து கூட செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி நமக்கு அதையும் பட்டியல் போட்டு நம்ம கையில ஒரு சின்ன குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க சொன்ன வார்த்தைகளே பாருங்க எம்பவரிங்கா இருக்கும். லவ்விங் கைண்ட்னஸ் அண்ட் நான் இன்ஜுரி, அண்ட் இன்னொரு ஆண்ட் அப்போ என்ன செய்யறாங்க, காயப்படுத்தாத, அது முக்கியமானது. ஜெனரஸா இரு, நான் ஸ்டீலிங் பயிற்சி செய்ய, தாராளமா இருங்க, திருடாதீங்க, நான் ஸ்டீலிங்க பயிற்சி செய்யுங்க, அக்யூரேட்டா புரிஞ்சுக்கோங்க, எதையுமே மேலோட்டமாக பார்க்கக்கூடாது, துல்லியமாக கவனிச்சு ஆராய்ச்சி பண்ணி இது கரெக்டா தப்பான்னு நிறுத்து பார்த்து நீங்க ஒரு முடிவுக்கு வரணும். நீங்க ஒரு விஷயத்த கணிக்கணும், சரியான முறையில வெளிப்படுத்தணும். நம்ம கணிப்பு கரெக்டா இருக்கலாம், எனக்கு இதுதான் தேவை அப்படிங்கிறது உங்க கணிப்பு. ஆனா அதை வெளிப்படுத்துற விதம் அது முக்கியமா இருக்கு. ஏன்னா நீங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து உங்களுடைய முடிவுகள் வந்து வெளிப்படுத்துதல் வந்து அது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா நீங்க பேசுற உங்களுடைய ஆக்ஷன்ஸ் மூலமாகவும் செய்கைகள் மூலமாகவும் தான் தெரியும். அப்ப கரெக்ட் எக்ஸ்பிரஷனாகவும் இருக்கணும், அக்யூரேட்டா நீங்க கணிக்க தெரியணும், சரியான வெளிப்பாடுகள். நிறைய பேர் சரியான கருத்துக்களை தப்பா சொல்லுவாங்க, அதாவது கத்தி பேசுவாங்க, கோவப்படுவாங்க, ஆனா நல்லதுதான் சொல்லியிருப்பாங்க. அப்ப நீங்க நல்லது சொல்றதா இருந்தா சொல்றதுக்கு ஒரு முறை இருக்கு இல்ல, அந்த நேரம் இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல நீங்க சரியான முறையில எடுத்து சொல்றது அவசியமானது சொல்றாங்க. மாடரேஷன் அண்ட் நான் எக்ஸசிவ்னஸ், மிதமா இருங்க, எதுலையுமே மிதமிஞ்ச தனத்துக்கு போகாதீங்க. அதாவது எக்ஸசிவ்னஸ் அவாய்ட் பண்ணும். எல்லாமே மாடரேஷன் தான். லைஃப்ல அன்பு வைக்கிறது, பாசம் வைக்கிறது, சாப்பிடுறது, ரெஸ்ட் எடுக்கிறது எல்லாமே மாடரேஷன் தான். எப்பெல்லாம் நீங்க மாடரேஷனை தாண்டுறீங்களோ, எப்பெல்லாம் மிதத்தன்மை இல்லாம போறீங்களோ, இம்பேலன்ஸ் வரும்போது உடம்புல வியாதியாக வெளிப்படும். இம்பேலன்ஸ் வரும்போது உணர்வுகள்ல கவலையாவோ வெறுப்பாவோ கசப்பாவோ மாறும். ஏன்னா எல்லாமே லைஃப் இஸ் அபவுட் பேலன்ஸ். ஒரு குழம்பு வைக்கிறீங்கன்னா கூட அதுல காரப்பொடி போடுவீங்க, புளி கூட்டுவீங்க, உப்பு போடுவீங்க. இந்த 3 இன்கிரியன்ஸ்ல உப்பு அதிகமா இருந்தா நீங்க குழம்பு சாப்பிட முடியாது,
புளி ரொம்ப இருந்தா புளிச்சிட்டு இருக்கும், உங்களால அது வந்து சுவைக்க முடியாது. காரத்தை ரொம்ப போட்டீங்கன்னா உடம்புக்கு சேராது, அல்சர் வரும். கரெக்டா? அதே மாதிரிதான் வாழ்க்கை. இனிமையா இருக்கட்டும், இல்ல உழைப்பாக இருக்கட்டும், இல்ல உங்களுடைய நீங்க வாங்கி சேர்க்கிற பொருட்களா இருக்கட்டும், மாடரேஷன் இஸ் தி கீ. மிதத்தன்மை அவசியமானது. நீங்க மிதமிஞ்ச தன்மையில போனீங்கன்னா இம்பேலன்ஸ் ஆகும். ஒரு செடி வளருது, ஒரு கிளை மட்டும் வேகமா ரொம்ப வளர்ந்துருச்சுன்னு சொன்னா செடி, அந்த கிளை பெருசா வளர்ந்த கிளை என்ன ஆயிடும், தப்புன்னு உடஞ்சிரும்ல. அதே மாதிரிதான் வாழ்க்கை. எந்த தருணத்துல உங்க வாழ்க்கையில இருக்கிற சில ஐடியாஸ், சில கான்செப்ட், சில பிராக்டிசஸ், சில முறைகள் நீங்க ரொம்ப அதிகமான இடத்துக்கு போறீங்களோ அந்த பகுதி என்ன ஆயிடும், உடைஞ்சிடும். அப்ப கடவுளே என்ன செய்யும், இயற்கையே என்ன செய்யும், அந்த பேலன்ஸ் இந்த எக்கோசிஸ்டமை மெயின்டைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். நமக்கு தான் தெரியும்ல பேலன்ஸ் எக்கோசிஸ்டம்னா என்னது. நமக்கு வந்து சின்ன குழந்தை இருக்கும் போது நம்ம வந்து ஒரு பிரமிட் மாதிரி நம்ம புக்ல போட்டிருப்பாங்க, பயோடைவர்சிட்டி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அந்த தலைப்புல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை சாப்பிடும். இப்ப சிங்கம், புலி இது மாதிரி பெரிய விலங்குகள் அதற்கு கீழே இருக்கிற சில விலங்குகளை சாப்பிடும், அதற்கு கீழே இருக்கிற விலங்குகள் அதற்கு கீழே இருக்கிற சில விலங்குகளை சாப்பிடும். இப்படியே போட்டு கடைசி என்ன செய்வாங்க, எறும்பு வந்து ஆன்டீட்டர் சாப்பிடுது, ஆன்டீட்டரை வந்து ஃபாக்ஸோ உல்ஃபோ சாப்பிடுது, உல்ஃபையோ ஃபாக்ஸையோ வந்து டைகர்ஸ் லயன்ஸ் சாப்பிடுது. இந்த மாதிரி அப்ப வந்து அது ஃபுட் செயின் அப்படின்னு சொல்றாங்க இல்லையோ. இது எக்கலாஜிக்கல் பேலன்ஸ்க்கு அவசியமானது. இன்னைக்கு உலகத்துல இந்த எக்காலஜிக்கல் பேலன்ஸ் எப்ப தப்புதோ அப்ப ஒரு ஸ்பீஷீஸ் வந்து என்டேஞ்சர்ட் ஆயிடுது, ஒரு ஸ்பீஷீஸே அழிஞ்சு போயிடுது. அதிகமான எறும்பு சாப்பிடுற அந்த ஆன்டீட்டர்ஸ் வந்து உலகத்துல உற்பத்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எறும்பு எல்லாத்தையும் சாப்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆயிடும், எறும்பே இருக்காது. எறும்பு இல்லைன்னா என்ன ஆகும், நமக்கு தேவையான சில முக்கியமான ரசாயனங்கள் எறும்பு மூலமா கிடைக்கிற சில உதவிகள் நமக்கு கிடைக்கிறது. அப்ப எந்த இனமுமே கடவுள் வந்து காரணம் இல்லாம படைக்கிறது. ஒரு சின்ன தேனியில இருந்து, ஒரு சின்ன கொசுல இருந்து, இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து கடவுள் ஒன்னொன்னுக்கும் ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. There is a purpose for everything in life. எதுவுமே நோக்கம் இல்லாம இன்னைக்கு வரல. நமக்கு வேணா கொரோனா வைரஸ் வந்து பெரிய குடைச்சல் கொடுக்குற, பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் சேலஞ்ச் எடுக்கிற, டாக்டர்ஸ் கூட அவங்களுக்கு வந்து உயிருக்கு வந்து பாதிப்பு கொடுக்கிற ஒன்னா தெரியலாம். ஆனா இந்த கொரோனா வைரஸ் இந்த பூமியில வந்தனால எவ்வளவோ மாற்றங்களை இந்த ஒத்த வைரஸ் கொண்டு வந்து 100 வருஷம் எழுதிப்பாங்க, கையை கழுவிட்டு வீட்டுல வா, கையை கழுவிட்டு சாப்பிட உட்காரு. நம்ம யாருமே அதை கேட்டதே இல்லை. இன்னைக்கு பாருங்க, வீட்டுக்குள்ள வந்தோடனே கையை கழுவுறோம், சாப்பிடறதுக்கு முன்னாடி கையை கழுவிக்கிறோம், சோப் போட்டு 20 செகண்டுக்கு கையை வாஷ் பண்ணிக்கிறோம். அப்ப சில நல்ல குணங்களை, நல்ல பண்புகளை நம்ம கொண்டு வரதுக்கு இந்த வைரஸ் நமக்கு தேவைப்படுது. அப்ப இந்த வைரஸ்க்கு கூட நம்ம என்ன செய்யணும், ஆத்மார்த்தமா நன்றி தான் சொல்லணும். ஏதோ ஒரு வகையில நீ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்ட, ஆனா நிறைய பேருக்கு பாதிப்பையும் கொடுக்குற, பாதிப்பு கொடுக்குற தன்மையை மட்டும் நீ உனக்குள்ள என்ன செஞ்சுக்கோ, நீக்கிக்கணும். பட் இந்த வைரஸ் இஸ் லைக் எனி அதர் வைரஸ். ஒரு இன்ஃபுளுன்சா வைரஸ் மாதிரி, ஒரு சளி பிடிக்கிற வைரஸ் மாதிரி, இது வெரி காமன் சொல்றாங்க. ஆனா ஏன் நிறைய பேர் சம்டைம்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க இந்த வைரஸ்னால? பிகாஸ் வேற சில உணர்வுகள், வேற சில இம்பேலன்ஸ் இந்த பாடியிலையும் அவங்களுக்கு இருந்திருக்கு. நம்ம சொல்றாங்க இல்லையா, வயசு, டயபெட்டிக் பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டு, இவங்களுக்கெல்லாம் ரிஸ்க் அதிகம். ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கெல்லாம் இம்பேலன்ஸ் இருக்குது. அப்ப இந்த இம்பேலன்ஸ் இருக்கிறனால அவங்களுக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா அவங்க பாடி வந்து அந்த வைரஸ் தாக்குதல் வரும்போது நமக்கு சரியாயிடுது. அவங்களுக்கு ஏன் சரியாக மாட்டேங்குது, பிகாஸ் ஏற்கனவே இம்பேலன்ஸா இருக்காங்க. வாழ்க்கையும் அதே மாதிரிதான். உங்க வாழ்க்கையில இந்த நற்குணங்கள்ல 5 நற்குணங்கள்னா 5ஐயுமே நீங்க வளர்க்கணும். ஏதாவது ஒண்ணுல நீங்க இம்பேலன்ஸா இருந்தீங்கன்னா உங்க லைஃப் எப்படி இருக்காது, ஃப்ரூட்ஃபுல்லா இருக்காது, சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. அப்ப என்பவர்மெண்ட், பியூரிஃபிகேஷன் பேசும்போது நீங்க உங்க சிந்தனைகள்ல, உங்க வார்த்தைகள்ல, உங்க செயல்கள்ல நீங்க கவனம் வைக்கணும். நீங்க பேசுற சிந்தனைகள் எப்படி இருக்குது பாருங்க. மனசுக்குள்ள அலட்சியப்பட்டு பேசுங்க, ஆமா அவங்க பெரிய இவங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், மனசுக்குள்ள நீ பேசுங்க. ஆனா வெளியே என்ன சொல்றீங்க, நீங்க சொல்றீங்களோ அதை நான் அப்படியே செஞ்சேன், நீங்க சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன், இது வாய். ஆனா மனசு என்ன சொல்லுது, வேற ஒண்ணு சொல்லுது. அப்ப உங்களுக்குள்ள நேர்மை இல்ல, எதிர்மறையா உங்க மனசு ஒண்ணு சொல்லுது, வாய் ஒண்ணு சொல்லுதுன்னு சொன்னா நீங்க உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே உங்ககிட்டயும் இதே மாதிரிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. வெளியே ஒண்ணு சொல்லுவாங்க, உள்ள ஒரு மாதிரி இருப்பாங்க. வெளியே உங்ககிட்ட அன்பு காமிக்கிற மாதிரி நடிப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள உங்களை கவுக்குறதுக்கு என்ன வழின்னு சொல்லி என்ன செய்வாங்க, செயல்படுவாங்க. நீங்க உண்மையிலே பவர்ஃபுல் ஆகணுமா, யாரு எப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். ஆனா
மனிதர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ற அளவுக்கு உங்க மனசு எப்படி இருக்கணும்? பக்குவப்படும். நமக்கு எல்லாமே தெரியணும், நம்ம எதுவுமே தெரியாம இருக்கக்கூடாது. ஆனா நம்ம ஆப்போனன்ட்டோட நம்ம 4 ஸ்டெப் அஹெடா இருக்கும். எதிரியுடைய பலமும் தெரியணும், பலகீனமும் தெரியணும். அதே சமயத்துல அடுத்து எதிரி என்ன செய்வாங்கிறத நம்ம அனுமானிச்சிடணும். ஆனா அவன் அந்த படத்துல வந்து நிப்பான்னு தெரிஞ்சா நம்ம அவனை விட 4 ஸ்டெப்புக்கு முன்னாடி போய் நிக்கணும். அப்ப அவனால என்ன செய்ய முடியாது, நம்ம டச் பண்ண முடியாது. அதுதான் உண்மையிலே பவர்ஃபுல்லான பர்சன். அப்ப பவர்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆள் உங்க முன்னாடி வந்தாலே இவர் இதுதான் கேட்க போறாரு, இவருடைய தேவை இது, இவருக்கு இவ்வளவுதான் கெப்பாசிட்டி இருக்குது, இவர் இவ்வளவு தூரத்துக்கு போவாரு இதை அடையறதுக்கு, என்னெல்லாம் செய்வோம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா அதுக்காக அந்த ஆளை நீங்க கணிக்க கூடாது, நெருத்து பார்க்க கூடாது. நீங்க ஆமா இவர் இப்படித்தான் அப்படித்தான் சொல்லி விமர்சிக்க கூடாது. நீங்க உங்க மனசுக்குள்ள அவரை தெராசில வச்சு நெருக்க கூடாது. ஆனா அவர் அப்படியே ஏற்றுக்கொள்ற பண்பு, சரி அவருடைய குணம் அது, அவருடைய இயல்பு அது, அதை ஏத்துக்கிற தன்மை நமக்குள்ள. அப்ப இதுதான் உண்மையிலே பவர்ஃபுல்லான பர்சன். சக்தி வாய்ந்தவங்க யாருமே நம்ம நினைக்கிற மாதிரி கை காலு, ஒரு 2 கொம்பு, ஒரு 4 வாய் எக்ஸ்ட்ரா அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே இன்னர் பவர்ஸ் தான் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. they are very powerful people அப்படின்னா வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளா இருப்பாங்க. அவங்க வந்தாங்கன்னா, அவங்க சொன்னாங்கன்னா எல்லாரும் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு கட்டுப்பட்டு நிற்பாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அவங்களுக்கு சும்மா இல்ல பணத்தினால வர்ற மரியாதை கிடையாது, உண்மையிலே ஆத்மாத்மான மரியாதை கொடுக்குற நபர்கள். அவங்கதான் உண்மையிலே சக்தி வாய்ந்த மனிதர்கள். அப்ப அன்பு கொடுக்கறதுக்கும் மரியாதை செலுத்துறதுக்கும் உங்களுக்கு உண்மையிலே தகுதி இருக்குதாங்கிறத நீங்க சிந்திச்சுப்பாங்க. வெளியே இருக்கிற ஆளுலாம் சம்டைம்ஸ் சொல்லுவோம்ல, இன்னுமாடா இந்த உலகம் என்ன நம்புது, இன்னுமா இந்த மக்கள்லாம் என்ன நம்புறாங்க, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா நமக்கு தெரியும் நம்ம உண்மையிலே உள்ளுக்குள்ள யாருங்கிறது நமக்கு தெரியும். உள்ளும் வெளியும் உங்களை மரியாதை உள்ள ஒரு நபராக, உங்களை கண்ணியம் உள்ள ஒரு நபராக, பண்புள்ள ஒரு நபராக உங்களால ஏற்றுக்கொள்ள முடிந்தால் உலகத்துல உண்மையிலே நீங்க சக்சஸ்ஃபுல் பீப்புள் தான். நீங்க தான் என்பவர்ட் பர்சனா இருப்பீங்க. நீங்க ஒரு பெரிய நாட்டை ஆள்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்டோ, இல்ல நீங்க வந்து ஒரு சட்டசபையில உட்கார்ந்து பேசிக்கிற நாடாளுமன்ற சீட்டோ உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்குள்ள இருக்கிற பவர் இருந்தால் நாடாளுமன்றத்துல உட்கார்ற, சட்டசபையில உட்கார்ற, ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில உட்கார்ற ஒரு பர்சனோட நீங்க பவர்ஃபுல் ஆகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா the inner power comes through purification. அப்ப நீங்க அந்த ஆள்ற ஆள் கூட யோசனைகள் உங்களை கேட்பாரு, இது செய்யலாமா, இப்படி நடைமுறைப்படுத்தினா இது சரியா வருமா, இந்த யோசனை கரெக்டு தானா, நான் திங்க் பண்றது சரிதானா. அப்ப ஒரு தாட்டை கூட உங்ககிட்ட சொல்லி உங்ககிட்ட யோசனை எடுத்துக்கிற மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த நபரா இருக்கு. உங்களுக்கு பவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட நாய்க்குட்டி கூட அவங்க சொல்ல முடியாது. நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அது ஒண்ணு மறந்து பிடிச்சிட்டு போகும். அப்ப இஃப் யூ ஹேவ் ரியல் பவர், people will follow you. நீங்க ஒரு லீடரா இருக்கீங்க, நல்ல ஒரு நோக்கம் கொண்ட ஒரு தலைவராக இருக்கீங்க, எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கீங்க. ஒரு குடும்பத்துல கூட உங்களுக்கு யாருன்னே தெரியாதவங்க, ரொம்ப இன்னைக்குதான் புதுசா வந்தவங்க கூட உங்களை பார்த்துருப்பாங்க, நீங்க சொன்னீங்கன்னா அது சரியாதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. எப்படி உங்களுக்கு நம்மளை பத்தி தெரியும் அப்படின்னு யோசிச்சோம்னா, இந்த பவர் ஃபேக்டர், எனர்ஜி ஃபேக்டர். பவரை நீங்க காமிக்க முடியாது. எனக்கு எவ்வளவு பவர் இருக்குது, ஆம் பவர், பிசிக்கல் பவர் வேணா உங்க பைசப்ஸ்ல எத்தனை மசில்ஸ் நீங்க உடச்சிட்டு காமிக்கிறீங்கன்னு காமிக்கலாம். ஆனா ஆக்சுவலா அது பவர் கிடையாது. ஒரு 4 பேரை அடிச்சிருவேன், ஒரே ஷாட்ல 10 பேரை அப்படி பறந்து பறந்து அடிப்பேன், அது பவர் கிடையாது. உங்களுடைய மனசால உங்களால 10 பேர் வாழ்க்கையை உங்களால தொட முடியுமா? 10 பேர் உண்மையிலே நீங்க நல்லது செய்யுங்களா? பதிலுக்கு எந்த அவங்க இருந்து எந்த உதவி நீங்க எதிர்பார்க்கல, எந்த புயலமும் வச்சிருக்கிற, ஆனா 10 பேர் வாழ்க்கையில நீங்க நல்ல மலர்ச்சியை கொடுத்தீங்கன்னா யூ ஆர் பவர்ஃபுல் பர்சன், நீங்க சக்தி வாய்ந்த மனிதர். அப்ப பவர் கம்ஸ் ரியலி த்ரூ பியூரிஃபிகேஷன். அப்ப நீங்க இது ஒரு நாள்ல வராது, ஒன் டே ப்ராக்டிஸ் கிடையாது. ஒரு நாள் பண்றோம், அப்புறம் 9 நாள் தூங்கிட்டோம், அப்புறம் ஒரு நாள் பண்றோம், அப்புறம் ஒரு 15 நாள் தூங்கிட்டோம், அப்படி இருக்க முடியாது. கான்ஸ்டன்டா சிறுக சிறுக செதுக்கி செதுக்கி பாலிஷ் போட்டு 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 சில குணத்தை மாற்றும். ஏன்னா இது இன்னைக்கு நேற்று வந்த குணம் கிடையாது, ஜென்மமாக நமக்குள்ள இருக்கிற குணங்கள் தான் இன்னைக்கு நமக்கு மேல வெளிப்படு. நீங்க கோவக்காரங்களா இருக்கீங்க, நீங்க பிடிவாதமா இருக்கீங்க, நீங்க நினைச்சதான் கரெக்ட்னு நினைக்கிறீங்க, இந்த குணங்கள் இன்னைக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா இல்லை. முன் ஜென்மத்துல நீங்க இதே மாதிரி இருந்திருப்பீங்க. நீங்க எடுத்த முடிவுதான் கரெக்ட், மற்ற எல்லாரும் தப்பு அப்படின்னு சிந்திக்கிற திறன் உங்களுக்கு முன் ஜென்மத்திலயும் இருந்திருக்கும். இப்பயும் ஏன் அது குணம் இருக்குது? நீங்க மாத்திக்கிறதுக்காக இன்னொரு தடவை அதே டெஸ்ட்டுக்கு பேப்பரை உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு. இன்னைக்கும் நீங்க மாறல அப்படின்னு சொன்னா இதே பிடிவாத குணம் தான் வச்சிருப்பேன். ஏன்னா என் குணம் அது, என் பண்பு அது, நான் அப்படியே வளர்ந்துட்டேன், இது என் பிறவி குணம். பெருமையா சொல்றதுக்காக இல்ல,
பிறவி குணத்தையும் மாற்றுறதுக்கான ஆற்றல் பவர் உங்களுக்குள்ளதான் இருக்கு. இப்ப மாத்தலைன்னா என்னக்கா ஆகும்? அடுத்த ஜென்மத்துல இதே கட்டு திருப்பி அனுபவிக்கணும். ரெடியான்னு பாருங்க. ஜென்ம ஜென்மமா நீங்க எது கூட போராடிட்டு இருக்கீங்களோ அது கூட தான் இன்னைக்கும் போராடிட்டு இருக்கீங்க. அப்ப அதை மாத்தணும்னா நீங்க என்ன செய்யணும்? யூ ஹேவ் டு புட் அன் எஃபர்ட். நீங்க ஒரு மாற்று சக்தியை நீங்க உங்களுக்குள்ள உண்டாக்கலைன்னா நீங்க இதை மாற்றி ஆகணும். இந்த ஜென்மத்திலே நாங்க சரி பண்ணிடணும், அடுத்த ஜென்மத்தை நான் கொண்டு போக கூடாது, கடவுளை இதை இப்பயே முடிச்சிருங்க எனக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலைன்னா அது உங்களுக்கு மாறவே மாறும். ஸோ வாட் எவர் சேலஞ்ச் யூ ஆர் ஃபேசிங் டுடே, பொருளாதார ரீதியாகவோ பண ரீதியாகவோ மன ரீதியாகவோ குடும்பத்தில் உறவுகள் ரீதியாகவோ இல்ல மன கசப்பு ரீதியாகவோ எந்த கஷ்டத்தை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த கசப்பு மாறணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? மாற்று மருந்துகள் போடணும், மாற்று முறைகளுக்கு நீங்க முற்படணும். சேஞ்சஸ் ஆர் பார்ட் ஆஃப் லைஃப். வாழ்க்கையில் மாற்றங்கள் ஒன்று மட்டும்தான் மாறாத உண்மை. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது, இன்னைக்கு நம்ம நினைக்கிறது நாளைக்கு நினைக்க மாட்டோம், இன்னைக்கு இருக்கிற மாதிரி வாழ்க்கை நாளைக்கும் இருக்காது. மாற்றங்கள் ஒன்றுதான் வாழ்க்கையில் மாறாத ஒரே ஒரு மாற்றம். அப்ப இந்த மாற்றத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்ம அக்செப்டன்ஸ்க்கு வரணும். மாற்றத்தை ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு நான் இளமையாவே தான் இருப்பேன், எனக்கு ஒரு தலைமுடி கூட நிறைக்க கூடாது, அது இயற்கை கிடையாது. நான் மேலேயே தான் இருப்பேன், நான் பணக்காரனா தான் இருப்பேன், நான் ஏழையா ஆகவே மாட்டேன், அது விதிமுறை கிடையாது. அப்ப வாழ்க்கையில விதி என்றால் இது ஒரு சுழற்சி, ஒரு சைக்கிள். மேல இருக்கிறவன் கீழே இறங்கிதான் ஆகணும், கீழே இருக்கிறவன் மேல ஏறிதான் ஆகணும். கவலைப்படுறவன் கவலையை விட்டுதான் ஆகணும், கவலையை மறந்துதான் ஆகணும். நீங்க சந்தோஷமா இருக்கிறவங்க நாளைக்கு கவலைக்கு தயாராய்தான் ஆகணும். அப்ப சந்தோஷமா இருக்கிறவன் சந்தோஷமா இருக்கவும் போறதில்லை, கஷ்டப்படுறவன் இப்படி கஷ்டப்பட்டுட்டேவும் இருக்க போறது இல்லை. எல்லாமே மாறும். லைஃப் இஸ் சைக்கிள். அப்ப கவலையா இருக்கும் போது இதை நினைச்சுக்கோங்க, மனசு ஆறுதலா இருக்கும். பாடா அப்ப இந்த கவலையும் முடிஞ்சிடும், இந்த பிரச்சனையும் தீந்துரும், உங்க ஒரு ஆறுதல் கிடைக்கும். சந்தோஷமா இருக்கும் போது இதை நினைச்சுக்கோங்க, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அடுத்த காலத்துக்கு நீங்க என்ன செய்வீங்க? தயாரா இருக்கும். அப்ப சந்தோஷமா இருக்கிறவங்க சந்தோஷமாவே இருக்கவும் மாட்டீங்க. அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? அடுத்த நிலை என்னது? உனக்கு இதுவும் நிரந்தரம் இல்லை. ஒரு ராஜா இருந்தார், அந்த ராஜா கிட்ட ஒரு முனிவர் வந்து ஒரு மோதிரம் கொடுத்தார். அந்த மோதிரத்துக்குள்ள ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த ராஜா கிட்ட என்ன சொன்னாராம்? எப்பெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியோ இதை திறந்து பாரு, உனக்கு ஒரு ஆலோசனை கிடைக்கும். எப்பெல்லாம் நீ வாழ்க்கையில பயங்கர நெருக்கத்தான நிலை இருக்கியோ அப்பயும் இந்த மோதிரத்தை திறந்து பாரு, உனக்கு கடவுள் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை கொடுப்பாருன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி இந்த ராஜா அந்த மோதிரத்தை கையில போட்டிருந்தார். அவருக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்றாங்க, அவர் ராஜாவாக்குறாரு. அவருக்கு நிறைய மன்னர்கள்லாம் வந்து அவருக்கு பரிசுகள் கொடுக்குறாங்க, அவருக்கு புகழ் ஆரம்லாம் பாடுறாங்க, அவருக்கு நிறைய புலவர்கள் வந்து அவர் பேர்ல பாட்டெல்லாம் அமைக்கிறாங்க. பயங்கர புகழின் உச்சத்தை அடைஞ்சிட்டாரு அந்த ராஜா. ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அப்ப அவருக்கு ஞாபகம் வருது அந்த மகான் சொன்ன வார்த்தை. மோதிரத்தை திறந்து பாக்குறாரு. அந்த மோதிரத்துக்குள்ள என்ன இருக்குது? இதுவும் மாறும், இந்த நிலையும் மாறும் எழுதுனோடனே அவருக்கு சப்புன்னு ஆயிடுதான். சே, எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், நானு பெரிய பறந்துட்டு இருந்தேன், இதுவும் மாறிடும் சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சு உடனே அடக்கம் வந்துருச்சான், உடனே அவர் பணியில் வந்துருச்சான், உடனே அமைதி ஆயிட்டாராம். அவர் மனசு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. இந்த நாட்டு ராஜாவுடைய எதிரி வந்து அவரை படையெடுத்து வர்றாரு. அவர் குதிரையில வந்து பயங்கரமா சண்டை போடுறாரு. சண்டையில வந்து கடைசியில தோக்குற நிலைமை வருது. அவர் குதிரையில அந்த நாட்டை தப்பிச்சு ஓடுறாரு. ஓடிட்டே இருக்கிற ஒரு மலை உச்சியில போய் அடையிறாரு. அந்த உச்சியில போய் நின்ன உடனே அந்த எதிர்த்து வந்த அந்த எதிரி வந்து அவரை தோத்திட்டே வர்றாரு. இவர் அந்த உச்சியில போய் எட்டி பார்த்தா அந்த பக்கம் பயங்கர பள்ளம். அவர் கண்டிப்பா அந்த பள்ளத்துக்குள்ள விழ போறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த உச்சியில நின்று ஐயோ வாழ்க்கை முடிய போதே அப்படின்னு பயங்கர பதட்டம், பயங்கர பயம், பயங்கரமான ஒரு கவலையான ஒரு கவலைக்கிடமான இருக்கிற அந்த தருணத்துல அவர் கையை வச்சு கடவுளே நான் என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மோதிரம் கையில தட்டுப்பிடிச்சான். உடனே பார்த்தாராம், ஓ அந்த மகான் கொடுத்த மோதிரம், இதுல ஒரு முக்கியமான கஷ்டத்துல இருக்கும் போது உனக்கு இதுல ஆலோசனை வரும் நிறைய திறந்து பாக்குறான். திறந்து பார்த்தா என்ன இருக்குதான், அது இது இந்த நிலையும் மாறும் எழுதிச்சு. அப்பதான் அது புரிஞ்சான், ஓஹோ அப்ப வாழ்க்கையில உயிர் போற மாதிரி இருக்கும் போது கூட அப்ப கடவுள் நமக்கு அப்பையும் ஹோப் கொடுக்குறாரு. அப்ப இந்த ஒரு இதை நம்ம மனசுல வச்சிருந்தோம்னா உங்களுக்கு எதுவும் பெரிய சுமையாக தெரியாது, வாழ்க்கையில எதுவுமே பெரிய கஷ்டம் கிடையாது. இந்த நிலைமையும் மாறும். ஒரு ஆள் நம்ம கிட்ட ரொம்ப அன்பு கொடுக்குற மாதிரி இருக்காங்க, உங்களுக்கு எதுவும் கிடைக்காத ஒரு அன்பு, ஒரு பொக்கிஷம், ஒரு அரவணைப்பு அந்த நபர் மூலமா கிடைக்குது. யூ திங்க் இட் வில் லாஸ்ட் ஃபாரெவர்? அந்த அன்பு கணவன் மனைவியா இருக்காங்க, அவ்வளவு ஒரு ஆதரிசிய தம்பதியரா இருக்காங்க, பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங். அப்படியே அவங்களுடைய வெட்டிங் டேல இருந்து அப்படியே உருகி 2 பேர் இருக்காங்க, அப்படியே இருக்க போறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மோகமும் விருந்தும் 3 நாள் தான்.
அந்த 3 நாளுக்கு அப்புறம் இல்ல 30 நாளைக்கு அப்புறம் இந்த மாறும். அப்போ நீங்க தள்ளி இருக்கும் போது பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்கா ரொம்ப அந்யோன்யமா தெரிஞ்சவங்க பக்கத்துல வந்தேனே இதத்தான் நான் இவ்வளோ ஆசைப்பட்டேனா அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன செய்யற மாதிரி இருக்கும், கவலைப்படுற மாதிரி இருக்கும். அப்போ வாட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், லைஃப் இஸ் நாட் வாட் இட் அப்பியர்ஸ் டு பி. வாழ்க்கை என்பது நம்ம பார்க்குற மாதிரி ஒரு விஷயங்கள் கிடையாது. நீங்க உண்மையிலே ஆராய்ச்சி பண்ணி நமக்கு முன்னாடி போனவங்க வாழ்க்கைய பார்த்து அதுல இருந்து முக்கியமான சில பாடங்களை நம்ம படிக்கணும். எல்லா தப்பையும் நானே செஞ்சு பழகுறேன்னு சொன்னா லைஃப் பிகம் வெரி பெயின்ஃபுல். மற்றவங்க போன பாதையில பார்த்து இந்த ரூட்ல போனா இந்த சிக்கல் வருமா, அப்ப இந்த ரூட் வேண்டாம்னு சொல்லி ரூட்டை அவாய்ட் பண்ண தெரியும். அதுதான் புத்திசாலித்தனம். அப்ப கேரக்டர் பில்டிங், இந்த 5 தூண்களை கடவுள் நமக்கு கொடுத்த வரம், குரு மூலமா கிடைச்ச இந்த 5 தூண்களை நம்ம இந்த வீக் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா கொஞ்சம் உள்டாவா பார்க்கிறோம். அன்பா இருக்கிறது எப்படின்னு பார்க்கல, வெறுப்பு என்றால் என்ன, அது எப்படி வருது, திருட்டு என்றால் என்ன, அதை எப்படி தவிர்க்கிறது, சரியா? அதே மாதிரி சோம்பேறித்தனம் என்றால் என்ன, அதுல இருந்து எப்படி விடுபடுவது, அதுல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது. அப்ப எதிர்மறையான விஷயங்கள் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் பார்ப்போம், சரியா? அப்ப வெறுப்பே வரக்கூடாது. நான் வெறுப்பாவே அன்பா இருக்கணும் இல்லை, நான் வெறுப்பா இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். நான் எல்லாருக்கும் தாராளமா கொடுக்குறனோ கொடுக்கலையோ எனக்கு தெரியாது, ஆனா திருடவே கூடாது. அதுதான் முக்கியம். நான் ரொம்ப சுறுசுறுப்பா ஆகுறேனா ஆகலைன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் சோம்பேறியா இருக்கவே கூடாது. நான் மிதமா இருக்கிறேன்னா எனக்கு தெரியாது, ஆனா நான் அதிகமான லிமிட்டை என்ன செய்யக்கூடாது, தாண்டக்கூடாது. அப்ப நம்ம எதுல நம்ம கவனம் வைக்க போறோம்னு கேட்டீங்கன்னா நம்ம செகண்ட் பார்ட் ஆஃப் தி வைசஸ்ல கவனம் வைக்கிறோம். ஓகே, ஸோ இந்த வீக் ஃபுல்லா நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண போறோம். only through this we can become an empowered human being. அப்ப கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா the amount of power தான் வித்தியாசம். அந்த பவரை நமக்கு கொண்டு வரதுக்கான வழிமுறைகளையும் நம்ம கடவுள் கொடுத்தாங்க. நமக்கு எந்த மாதிரி நீ கடவுள் மாதிரி ஆகணுங்கிறதுக்கான வழிமுறைகளையும் கொடுத்தாங்க. நம்ம தான் என்ன செய்யணும், அதெல்லாம் கவனம் வைக்கணும். ஸோ இந்த வீக்ல நம்ம சுவாரஸ்யமா ஒவ்வொரு டாபிக்கா டிஸ்கஸ் பண்ணலாம். எவ்ரி டே we will take one topic and we'll discuss on them thoroughly. How to avoid it. இது எதனால வருது, வெறுப்புனா எதனாலலாம் நீங்க வெறுப்படைவீங்க, எதனாலலாம் உங்க லைஃப்ல நீங்க, ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறோம் அவளுக்கு என்ன பிடிக்கவே இல்லை, நான் சொல்றதை என் குழந்தை கேட்கவே மாட்டேங்கிறா, அவ இஷ்டத்துக்கு பண்றா, அவளுக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இது ஆக்சுவலா எங்க இருந்து வருது, இது எதனால வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம அவாய்ட் பண்றது ஈஸி. அப்ப அன்பு கொடுக்குறோமோ கொடுக்கலையோ நம்ம வெறுப்பை மட்டும் என்ன செய்ய வேண்டாம், யாருக்கும் கொடுக்காம இருக்கலாமே. So this week's study session we will see how